Hey? Who's your favorite cricket player? Favourite cricket player? Oh, mate. Warney. Oh, Shane Warne. Shane Warne. Yeah. You're from Aussie. You're an Aussie? No, I'm a Kiwi, mate, but Kiwi? no one can beat Warney. Yeah. Hey, bro. Hey bro. Peace out to the family. ஹே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் நியூசிலாந்து வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் பார்க்குறதுக்காக ரீசெண்டாக நியூசிலாந்து ஹாமில்டன் சிட்டியில் உள்ள ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் செடன் பார்க் அப்படிங்கிற கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போயிருந்தோம். இந்த மேட்ச் எப்போ நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா 2024 இறுதியில் தான் நடந்துச்சுங்க. இப்போ நம்ம கிரவுண்டுக்குள்ளே போகிற வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கும் பொதுமக்களுக்கு. அது எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். Too hot, hey? ஸோ நீங்களும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூசிலாந்து செடன் பார்க் கிரிக்கெட் கிரவுண்டில் ஒரு மேட்ச் பார்த்த அனுபவத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தங்கியிருக்க இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா செடன் பார்க் கிரிக்கெட் கிரவுண்ட் எங்கே இருக்குன்னா சிட்டி பக்கத்தில் தாங்க இருக்குது. நம்ம தங்கியிருக்கிற இடத்துலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ரைவ் தான். ஹாமில்டன் ஆக்லாண்ட் அளவுக்கு பெரிய நகரம் கிடையாது. அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ½ அன் ஹவர் ட்ரைவில் ஸ்டேடியத்துக்குள்ளே வந்துடலாம். இந்த ஸ்டேடியத்தை சுற்றியும் உள்ள வீடுகள்லாம் பாருங்கள். அங்கேருந்து ஒரு செகண்ட் ஃப்ளோர்லாம் இருந்தீங்கனாலே ஈஸியாக அங்கேருந்தே நீங்கள் மேட்ச் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஸ்டேடியமில் பெருசாக ஸ்டாண்ட்லாம் கிடையாது. ஸோ ஈஸியாக பார்க்கலாம். புல் தர தான். டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா $50. ஸோ நீங்கள் டிக்கெட்ஸ் எப்போயுமே ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட பேக்கையும் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஒரு சில ஐட்டம்லாம் அலௌடு. நீங்கள் ட்ரிங்க்ஸ்லாம் கொண்டு வரக்கூடாது. மற்றபடி ஹோம்மேடு ஹோம் குக்டு ஃபுட்லாம் அலோவ் பண்ணுவாங்க தான். ஸோ நீங்கள் எப்போ மேட்ச்சில் இருந்து வெளியே போயிட்டு வரதுனாலும் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு போங்க. அப்போ தான் நீங்கள் மறுபடியும் உள்ளே வரும்போது ஸ்கேன் பண்ணாங்கன்னா உங்களை அலோவ் பண்ணுவாங்க. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு வேரி ஆகுங்க. இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச்சுக்கு நான் $50 கொடுத்தேன். ஆனால் நீங்கள் ஒன் டே மேட்ச்னால் $25 to $30 இருக்கும். சில்ட்ரன்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா $10 கூட டிக்கெட் இருக்கும். இப்போ ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னா $80 $100 அப்படின்னு 4 பேர் 5 பேர் அப்படின்னு நம்ம மொத்தமாக டிக்கெட் எடுத்துக்கலாம். அது இன்னுமே நம்ம காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா நீங்கள் நியூசிலாந்தில் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிறீங்க, ஆக்லாண்ட் வெலிங்டன் ஸ்கை ஸ்டேடியமை தவிர எங்கே போகிறதுனாலும் உங்களோட கேம்பிங் சேர் இல்லைனா பிக்னிக் சேரை கண்டிப்பாக எடுத்துக்கங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது பெட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரியும் நீங்கள் விரிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா 70% 80% நியூசிலாந்து ஸ்டேடியமில் நீங்கள் புல் தரையில் உட்காந்து தான் கேம் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த ஸ்டேடியமை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட் பார்க்குறதுல ரொம்பவே ஆர்வமாக தாங்க இருப்பேன். அதாவது 5வது 6வது படிக்கும்போது நம்ம இந்தியாவிலேருந்து ESPN ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி சேனலை நான் டியூன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வேறு எந்த நாடு கூடயாவது கேம் ஆடிட்டு இருக்கும்போது நியூசிலாந்து கிரிக்கெட் கிரவுண்டில் ஆடிட்டுருப்பாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் நேரில் கிரிக்கெட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அது இன்றைக்கி நடந்துருச்சுங்க. இடையில பிளேயர்ஸ் பிரேக்கில் போனப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பொதுமக்களை ஸ்டேடியத்துக்குள்ளேயே அலோவ் பண்ணாங்க. நியூசிலாந்தில் மக்கள் தொகை குறைவு தாங்க. ஆனால் இருந்தாலும் மேட்ச் பார்க்க ஏராளமான மக்கள் வந்திருந்தாங்க. அவ்வளோ மக்களையுமே உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்கன்னா பாருங்கள். நான் இப்போ கிரவுண்டுக்குள்ளே நின்று தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எக்ஸப்ட் பிட்ச் ஏரியா பவுலர் பேட்ஸ்மேன் இருக்க இடத்த தவிர ஹோல் கிரவுண்டுமே பொதுமக்களுக்கு ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணாங்க. இந்த மாதிரி சின்ன கிரவுண்ட்ஸில் எப்படி கூட்டத்தோட க்ரௌட் இருக்கோ அதை பொறுத்து அப்பப்போ அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நடக்கலாம். நீங்களும் அதே மாதிரி நியூசிலாந்தில் எங்கே கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலும் நீங்களும் போய் பாருங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கலாம்.
ஏன்னா இது நம்மளோட இந்தியாவில் வந்து பாசிபிள் இல்லை. நம்ம ஊரோட மக்கள் தொகை வந்து மிகவும் அதிகமாக இருக்கனால வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம உள்ளே போய் கிரவுண்டை வந்து இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுவே நான் ரொம்ப ஹாப்பியாக தாங்க நினைக்கிறேன். நம்ம மேட்ச் பார்த்துட்ருக்க செடன் பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் இருக்குது. அதுவுமே ரொம்ப ஹைட்டாலாம் கிடையாது. ஒரு 300-400 பீப்புளை அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு ஸ்டாண்ட் இருக்குது. இந்த ஸ்டேடியமோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 10,000 மக்கள். இந்த மேட்ச் நம்ம குறிப்பாக சொல்லணுன்னா இந்த நியூசிலாந்து வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச், நான் வந்த மேட்ச்சில் வந்து சவுதியோட லாஸ்ட் மேட்ச்சுங்க. ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஸ்டாண்டை வந்து டிம் சவுதி ஸ்டாண்டாகவே அறிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து ஹாமில்டனை சேர்ந்தவர் தான் டிம் சவுதி. Who's your favorite cricket player? Hey? Who's your favorite cricket player? Favorite cricket player? Oh, mate. Warney. Oh, Shane Warne. Shane Warne. Yeah. You're from Aussie. You're an Aussie? No, I'm a Kiwi, mate, but no one can beat Warney. எப்போ நியூசிலாந்தில் கிரிக்கெட் சீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக சம்மரில் தாங்க. அதாவது டிசம்பர், ஜான், ஃபெப் இந்த 3 மாதம் வந்து சம்மர் நியூசிலாந்தில். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டே வந்து லாங்கராக இருக்கும். இருட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணி ஆகிடுங்க. அதனால் சம்மர் சீசனில் நீங்கள் நியூசிலாந்தில் இருக்கீங்க அப்படின்னா மேட்சஸ் வந்து வேறு ஏதாவது நாடுலேருந்து இங்கே வந்து விளாட்றாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேடியமில் வந்து டிக்கெட் புக் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஸ்டேடியம் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்குது டவுரங்கால ஸ்டேடியம் இருக்குது, ஆக்லாண்டில் இருக்குது, ஹாமில்டனில் இருக்குது, நேப்பியரில் இருக்குது, வெல்லிங்டனில் இருக்குது. அதே மாதிரி தாங்க சவுத் ஐலாண்ட்லேயும் கிரைஸ்ட் சர்ச்சில் இருக்குது, குயின்ஸ்டவுனில் இருக்குது, டனடனில் இருக்குது. வெயிலோட தாக்கம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சம்மரில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன்லாம் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க. பட் ஒரு சில ஸ்டேடியம்லலாம் அங்கேயே உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வாங்கி நம்ம அப்படியே பூசிட்டு வந்துடலாம். ஸோ அதுவுமே பார்த்துக்குங்க, ஸ்கின்னை வந்து பேர்ன் பண்ணிடும். இங்கே இருக்கக்கூடிய சன் வந்து அவ்வளோ ஹார்ஷாக இருக்கும். ஏன்னா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓசோன் பார்த்திங்கன்னா டிப்ளேட் ஆகிருக்கு. அதனால தான் யூவி ரேஸோட தாக்கம் ஸ்ட்ரைட்டாக ஸ்கின்னில் வர்றதுனால ஸ்கின் கேன்சரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொஞ்சம் பொதுவாக அதிகமாக தாங்க இருக்கும். முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். செடன் பார்க் எதனால் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமரோட பேர் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் செடன். அதனால தாங்க இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தோட பேரும் செடன் பார்க் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேடியமில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களே வந்து அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். இங்கே வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. அதில் வந்து மக்கள் வந்து அதில் அப்பப்போ வந்து நனைஞ்சிட்டு அப்படியே போகிறாங்க. Too hot, hey? நீங்களும் குறிப்பாக சம்மர் சீசனில் நியூசிலாந்தில் மேட்ச் பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து வெப்பத்தை தணிக்கிறதுக்காக நிறையா தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் உங்களை வந்து எவ்வளோ காமாக வச்சுக்கணுமோ அவ்வளோ இதாக வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து ஸ்கின்லாம் பேர்ன் ஆகிடும். நியூசிலாந்தில் என்னமோ மக்கள் தொகை மிகவும் குறைவு தாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 52 lakhs தான் இருக்காங்க மொத்தமே. ஆனால் இருந்தாலும் கிரிக்கெட் பார்க்க மக்கள் வராங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் நியூசிலாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, நியூசிலாந்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே இது வேறு நாடுகளுக்கு மேட்ச் நடக்கும்போது கொஞ்சம் கூட்டம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே ரக்பி தாங்க ரொம்பவே முக்கியத்துவம் தராங்க. ரக்பிக்கு இருக்க வரவேற்பு கிரிக்கெட்டுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இந்தியர்கள் இங்கே அதிகமாக தங்கியிருக்கனால இந்தியர்கள் வந்து நம்ம வந்து மேட்ச் நடக்கும்போது போயிடுறோம். நியூசிலாந்து மேட்ச்சோ இல்லை இந்தியாலாம் இங்கே டூர் வந்தாங்கன்னா அப்படியே ஸ்டேடியம் ஃபுல்லாகிடும். டிக்கெட்ஸே கிடைக்காது சம்டைம்ஸ். வாங்க அப்படியே நம்ம வந்து ஸ்டேடியம் அப்படியே சுற்றி பார்க்கலாம்.
Hey, bro. Hey bro. Peace out to the family. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ்லாம் கிடைக்கும். பொதுவாக சொல்லப்போனால் பியர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கிவி மக்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது வழக்கம். ஸோ அதனால் ஏகப்பட்ட பார் இருக்குங்க எந்த ஸ்டேடியம் நீங்கள் போனாலும். அதே மாதிரி ஃபுட்டுக்குமே இங்கே பஞ்சம் இல்லை. அங்கங்கே உங்களுக்கு நிறையா ஸ்டால் இருக்கும். நீங்கள் தேவைப்படுற ஃபுட் வாங்கிக்கலாம். குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம ஊர் தோசை கடையெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் நிறையா ஸ்டேடியமில். ஸோ நீங்களும் நியூசிலாந்தில் வந்து கிரிக்கெட் மேட்சும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து ட்ராவல் பண்ணும்போது இதையுமே மைண்ட்ஃபுல்லாக இருங்க. சம்மர் சீசனில் வந்தால் தான் கிரிக்கெட்டுமே பார்க்க முடியும். நீங்கள் அதை முன்னாடி இருந்தே வந்து பார்த்துட்டு இருங்க. எப்போ வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் புக் பண்ணி வந்தீங்கன்னா உங்களாலையும் இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து பார்க்க முடியும். அப்படியே நம்ம வாக் பண்ணி பாக்ஸ் இருக்க ஏரியாவுக்கு வந்துட்டோம். விஐபி பாக்ஸ் ஏரியா இங்கே தாங்க. இங்கே தான் பிளேயர்ஸோட ரூம்ஸுமே இருக்கும். இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியத்தை வந்து அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நீங்கள் குறிப்பாக பிளேயர்ஸ் எல்லாம் பார்க்கணும், அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணும், அவங்கக்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேட்ச் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் கிட்டே வந்தீங்கன்னா யூஸ்வலாக பிளேயர்ஸ் வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆட்டோகிராஃப்லாம் சைன் பண்ணிட்டு தான் போவாங்க. அதுதான் வழக்கம். ஸோ அதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து கிரிக்கெட்டர்ஸோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இதாங்க நான் சொன்ன அந்த பெயிண்டர் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்த அந்த பெயிண்டிங் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். பிளேயர்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மேட்ச் போயிட்டு இருக்கும்போதே வந்து ஆட்டோகிராஃப் போடுறதும் வழக்கம் தான். நான் நிறையா நியூசிலாந்து கிரிக்கெட் ஸ்டேடியமில் அந்த மாதிரி விஷயங்களை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டேடியமில் ஃப்ரீயாகவே வாட்டர் ஃபில் பண்ணிக்கிற அளவுக்கு நிறையா இடத்துல ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டாய்லெட்ஸ்க்கும் நிறையா போர்ட்டலூஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்ஸும் தனியாக செப்பரேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கேட்க்கு வெளியே பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ ஸ்டால் போட்டிருக்காங்க. இங்கே நிறையா கேட் இருக்குங்க செடன் பார்க்கில். அதை நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டு வந்துடுங்க. ஏன்னா கேட் ஏபிசிடி அப்படிங்கிற மாதிரி நிறையா கேட்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க, கேம் எண்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7-8 ஆகிடுச்சு. ஆனால் பாருங்கள் ஈவினிங் 4 மணி மாதிரி இருக்குது நம்ம ஊரில். ஸோ மேட்ச் முடிஞ்சதுனால அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. இன்றைக்கி அந்த டே முடிஞ்சதுனால நம்ம ஒரு நாளுக்கு தான் வந்து டிக்கெட் எடுத்திருந்தோம். நீங்களும் அதே மாதிரி 1 டே பாஸ் வாங்கிக்கலாம். 4 நாள் டெஸ்ட் மேட்ச் இருந்தால் நீங்கள் 4 நாள் கூட வாங்க தேவையில்லை. 1 டே மட்டும் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த 1 டேக்கு பாஸ் எடுத்துக்கலாம் தனியாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தகவல் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறையா நியூசிலாந்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் குறிப்பாக இந்த ஸ்டேடியத்தோட ட்ரோன் ஷாட் எடுத்திருந்தேங்க. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டே டியூனுங்க. நம்ம அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். சேஸ் காய்ஸ். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் நியூசிலாந்து தமிழன்.